தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அஜித் குமாரை பிடிக்காதவங்க யாரா இருக்க முடியுமா? ஆனால் அந்த மனுஷ வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்லது நடந்துட்டு இருக்க அதே நேரம் கூடவே ஒரு கெட்ட விஷயம் சாரணும் நடந்து முடிஞ்சிருதுங்க. இப்போ அவர் தன்னோட தாயாரை இழந்திருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அஜித் குமார் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அதிகமாக ஒரு படி மேலே ரேசிங் சார்ந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை செலுத்திக்கிட்டு இருக்காப்புல. அது காரணம் நம்மளுக்கே தெரியும். சினிமான்றது அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவரோட ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் ரேசிங் அப்படின்றது அவரோட பேஷன். சரி, அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தவர் துபாயில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அங்கேயே ஃபுல்லாக எங்கேஜும் பண்ணிட்டு இருந்தாப்புல. இதுக்கு மத்தியில் துபாயில் இருந்தபடியே அவர் கிரிக்கெட் பயிற்சியில் ஈடுபடுற மாதிரி ஒரு வீடியோ இப்போ வெளியாகிருந்துச்சு. பேட்டிங் பவுலிங்னு ஆல்ரவுண்டர் பேஸில் அவர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோ வெளியாகி இந்த வீடியோ பார்த்து நாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்த அதே நேரம் அந்த சந்தோஷம் பெருசாக நினைக்கல. அடுத்த ஒரு துக்க செய்தியை நம்ம காதுகளை அலங்கரிச்சிருக்கு. முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்களேன். அஜித் குமார் அவர்களோட அம்மா இருக்காங்கள, மோகினி மணி அவர்கள், அவங்க இப்போ தவறிட்டாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே அஜித் குமார் அவர்களோட அப்பா சுப்பிரமணியம் இருக்கார்ல, இவர் 2020 உடல்நல குறைவால் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. ஒரு 3 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சிகிச்சையும் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் 2023 அவரும் தவறிட்டாருங்க. யார்? சுப்பிரமணியம் அவர்கள். இவர் தவறி ஒரு 3 வருஷம் இருக்குமா, அதுக்குள்ளே மோகினி மணி அவர்கள், அஜித் குமார் அவரோட அம்மாவும் இப்போ தவறி இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அவர் லைஃப் சார்ந்து கரியரில் பெருசாக நடந்துட்டுருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்த இதே நேரம் இப்போ ஏற்பட்ட துயர் மிகுந்த செய்தியவும் அந்த மனுஷன் இப்போ கேட்டிருக்காரு. பேர் இழப்பு தான் மக்களே, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க மிகப்பெரிய பலம். அந்த 2 பேர் இல்லைனா நம்ம இல்லை. உண்மையை சொல்லணும்னா அப்பேற்பட்ட 2 பேரையும் அஜித் அவர்கள் தொடர்ந்து இழந்திருக்காங்க பார்த்தீங்களா. இது அவருக்கான பெருந்துயர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அஜித் அவர்கள் வீட்டில் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடக்குது. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வை முன்னிட்டு பிரபலங்கள் பல பேரும் இந்த நேரத்தில் இரங்கல் பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் நேரில் போவாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் அஜித் அவர்களோட குடும்பத்தினர் இருக்காங்களே, அவங்க அந்த ஒரு விஷயம் சார்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த சில வருஷங்களாகவே உடல்நல குறைவால் மோகினி மணி அவர்கள் அவதிப்பட்டு இருந்தாங்களாமா. அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கப்பட்டிருந்துருக்குங்க. மோகினி மணி அவர்களுக்கு தூக்கத்திலேயே அவங்க இயற்கை எய்திட்டாங்கன்ற விஷயத்தையும் அஜித் அவர்கள் குடும்பம் சார்பில் இருந்து இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இவரோட அம்மாவுக்கு மருத்துவ உதவி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அஜித் சார் அண்ட் அஜித் சாரோட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்களோட மனம். அதாவது இந்த துயர் மிகுந்த நேரத்துலேயே கூட இது வரைக்கும் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எந்த நேரத்தில் நேரம் ஒதுக்கி. பெரிய விஷயம் மக்களே. எல்லாரோட உண்மையான மரியாதையை அவங்க சம்பாரிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லார் மத்தியிலும் பயங்கரமாக மதிக்கப்பட்டவங்க தான் மோகினி அவர்கள்னு அந்த ஃபேமிலியை இப்போ சொல்லியிருக்காங்க. மகன்களோட சாதனை இருக்குல்ல, அஜித் குமார் அவர்கள் ஒரு நடிகராகவும் ரேசராகவும் ஒரு பக்கம் சினிமா துறைக்கு புகழை சேர்த்துட்டாரு, இன்னொரு பக்கம் ரேசிங் துறை சார்ந்தும் இந்தியா பக்கம் பல நாடுகளும் திரும்பி பக்கம் வச்சுருக்காரு. இப்படி மகன் சாதிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அந்த அம்மா ஒரு கணமும் நிகழ்ந்திருக்காங்களாமா. அவர் மட்டும் இல்லை, அஜித் குமார் அவர்களோட
பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்க தொழில்துறையில் மேலே மேலே வந்துட்டு இருக்க விஷயம். இதை பார்த்தோம் அவங்க ரொம்ப ரொம்ப சிலாகச்சிருந்ததாகவும் அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெத்த பசங்க இந்த அளவுக்கு நல்லா ஷைன் பண்ணுறாங்க, 4 பேருக்கு நல்ல உதவிகரமாக இருக்காங்கனாக்கா அதை பார்க்குற ஒவ்வொரு அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. அதை தான் அவங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இறுதிச் சடங்கு அப்படின்றது தனிப்பட்ட குடும்ப நிகழ்வாக மட்டும் நடக்குங்க. ஸோ இதில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்பாங்கன்ட்டு அவங்கள்ட்டலாம் இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ பல பேருக்கு இருந்த கேள்விக்கான பதில் இங்கே கிடச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நேரத்தில் பல பேரும் இரங்கல் பதிவுகளை தெரிவித்த வண்ணம் இருக்காங்கன்னு சொன்னல, அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நண்பர் அஜித்னு போராட்டங்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் பேசி நம்ம பார்த்துருக்கோம். இவங்களோட ரசிகர்கள் வேணால் இதுவரை காலமோ சோஷியல் மீடியா முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவர் ரேசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இவர் அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணி முதலமைச்சராக ஆகிட்டார். எந்த நேரத்தில் பெருசாக அடிச்சிக்க மாட்டாங்களே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அருமை நண்பர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடும் நண்பர் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்காங்க. இவரை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க, அன்பு சகோதரர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன். உயிர் கொடுத்து தான் உயரங்கள் தொட்டதை பார்த்து மகிழ்ச்சி கொண்ட அன்னையினை இழந்து வாடும் திரு அஜித்குமார் அவர்களை தேற்ற என்னிடம் வார்த்தைகள் இல்லை. அன்னையுடனான அழகிய தருணங்களே இந்த துயரில் அவர் மீள துணை நிற்க விழைகிறேன். திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இழந்த ஆழ்ந்த இரங்கல்னு அவரும் தெரிவிச்சிருக்காரு. இவங்களை தொடர்ந்து பழனிசாமி அவர்கள், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திரையுலகில் முன்னணி நட்சத்திர நடிகரும் கார் பந்தய வீரருமான சகோதரர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் துயருற்றேன். பாசமிகு தாயாரை இழந்து வாடும் சகோதரர் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, மறைந்த திருமதி மோகினி மணி அவர்களின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், பரப்புரை காலத்தில் கூட அஜித்குமார் அவர்கள் சார்ந்த சாயல் அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் கலந்துக்கும் போது அஜித்குமார் அவர்களோடு விஜய் அவர்கள் இருக்கா மாதிரி ஒரு சில புகைப்படங்களை கிரியேட் பண்ணி அதை விஜய் அவர்கள்கிட்ட கொடுத்து முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கொடுத்து அதில் ஆட்டோகிராஃப் வாங்கினது, அதை அவரே தூக்கி காண்பிச்ச நிகழ்வுகள் அதெல்லாம் நடந்துருந்துச்சு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் பரப்புரை கூட்டத்தில் இருக்கும் போதும் அங்கே அஜித் அவர்கள் சார்ந்த புகைப்படங்கள் உருவாக்கப்பட்டு அதுவும் அவர் கையில் கொடுக்கப்பட்டு அவர் அதை தூக்கி காண்பிச்சு அது போல நிகழ்வும் நடந்துச்சு. திமுக பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், அஜித் அவர்கள் சார்ந்து ஒரு தனி பாசம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்க தான் செய்யும். அதுவும் இந்த ரேசிங் சார்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்களே, அப்போவே நிறைய இணக்கத்தை பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாடு அரசுக்கு அஜித் அவர்கள் நன்றி தெரிவித்ததையும் நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இப்படி அரசியலுக்கு ஒரு வரலனாலும் அரசியல் இருக்கிறவங்க இவர் சார்ந்த பிணைப்பை அப்பப்போ ஏற்படுத்திக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் எல்லாருக்கும் அஜித் அவர்கள்கிட்ட இருக்குன்றது இப்போ இரங்கல் பதிவு வரைக்கும் கிளியராக புரியுதுங்க. ஓகே, சசிகலா அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரும் பிரபல கார் பந்தய வீரருமான அன்பு சகோதரர். பாருங்கள், மேக்சிமம் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் சகோதர ரேஞ்சில் வச்சு தான் பார்க்குறாங்க அஜித் அவர்களை. விஜய் அவர்கள் உற்ற நண்பனாக இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி மணி அவர்கள் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். இந்த கடினமான நேரத்தில் திரு அஜித்குமார் அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் மனதைரியத்தையும் ஆண்டவன் வழங்க வேண்டும் என வேண்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனது தாயை இழந்து வாடும் திரு அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலக ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே டச்சு தான் நீங்கள் இங்கே இருக்க வார்த்தை பிரயோகங்களையும் பார்க்க முடியும். ஏடிஎம்கே லெகசி அப்படின்றது வார்த்தைகள் வரைக்கும் விஸ்தரிச்சிருக்குன்றது இங்கே தெரியுது. அண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்க போட்டிருக்க பதிவில் பார்த்தீங்கன்னா, தாய் மீது நடிகர் அஜித்குமார் கொண்டிருந்த அன்பை நான் அறிவேன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ மேபி பர்சனல் ரேப்போ இருந்திருக்கலாம் அஜித் அவர்கள் குடும்பத்தோடு. உலகில் எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு என்பது தாயாரின் மறைவு தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அன்னையை இழந்து வாடும் அஜித் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள்னு அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காருங்க. அண்டு கமல்ஹாசன் அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
அன்பு தாயை இழந்து தவிக்கும் அஜித்குமாருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என மனமார்ந்த ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அடுத்தடுத்து நிறைய திரை பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் பதிவுகளாக போட்டுட்டு இருக்காங்க அஜித் சாரை கன்சோல் பண்ணுறதுக்காக. பெற்றோரை இழந்து வாடிக்கிட்டு இருக்க அஜித் அவர்களுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நம்மளோட அனுதாபங்களையும் பதிவு பண்ணிப்போம் மக்களே. இந்த துயர் மிகுந்த நேரத்தில் அந்த ஃபேமிலியோடு எல்லாருமே துணை நிற்போம். இறைவனடி சேர்ந்த மோகினிமணி அம்மாவோட ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.